இன்றைக்கி வந்து 1 பாட் ரைஸாக நிலக்கடலை கட்டிச்சோறு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு, அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் இதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, கடுகு, கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு 2 வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்துடட்டும். அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலை அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான நிலக்கடலை கட்டிச்சோறு ரெடி ஆயிரும். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு